சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அபிமா, ஈசு தான் போன் பண்ணுது. ஹலோ ஈசு. சின்னையா, ஒரு ஹாப்பி நியூஸ். ஹாப்பி நியூஸா? என்ன ஈசு, என்ன? நாளையோட என்னோட ட்ரைனிங் முடியுது. நான் ஊருக்கு கிளம்பி வர போறேன். அட, என்ன சொல்ற ஈசு? ஆமா சின்னையா. அபிமா, நாளைக்கு ஈஸ்வரி ட்ரைனிங் முடிச்சிட்டு வீட்டுக்கு வரலாம். சின்னையா, அத்தைகிட்டயும் சொல்லிடுங்க என்ன? இந்தா இப்ப உடனே போய் சொல்லிடுறேன். நீ பார்த்து பத்திரமா வானே. சரி சரி, பாய் பாய். வைக்கிறேன். அபிமா, ஈஸ்வரி நாளைக்கு வருதா? வா, உடனே போய் அம்மாட்ட சொல்லுவோம். வா 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 வா. மாசே, நீங்களா அப்படியே எதுக்கு இப்ப டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க? தேத்தி குச்சி, நாளைக்கு ஈஸ்வரி ட்ரைனிங் முடிச்சிட்டு வீட்டுக்கு வராடா. மாப்ள, என்னாச்சு மாப்ள? அத்தை, நாளைக்கு ஈஸ்வரி வீட்டுக்கு வராத்த. என்ன அழகு? என்ன கிறிஸ்துவே, ஈஸ்வரி நாளைக்கு வீட்டுக்கு வரா. தெரியாம ஏங்க, அழகு சந்தோஷத்துல இருந்தா கண்ணு முன்னு தெரியாம நடந்துப்பான்னு தெரியாதா? நீங்க எதுக்கு அவன் பக்கத்துல போய் நின்னீங்க? அம்மா, அழகு, அம்மா, அம்மா, ஈஸ்வரி ட்ரைனிங் முடிச்சிட்டு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வராமா? ஈஸ்வரி நாளைக்கு வீட்டுக்கு வராமா? நாம எல்லாரும் சந்தோஷமா இருந்து எவ்வளவு நாள் ஆச்சு. நாளைக்கு ஈஸ்வரி வந்ததும் நல்லா சமைச்சு நல்லா சாப்பிடணும். ஆமா, பாத்தியா, சாப்பிடுறதுல தான் ஞாபகம் இருக்கு. சோறு தானம்மா முக்கியம். நாளைக்கு சந்தோஷமா இருப்போம். நாம ஊருக்கு வரத நினைச்சு சின்னையா, அபி, அத்தை 3 பேரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. இவங்களை எப்பவுமே நாம இதே சந்தோஷத்தோட வச்சுக்கணும். சின்னையா, உங்களை பார்க்க போறத நினைச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வரேன் சின்னையா. இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையே வேற மாதிரி ஆக போகுது. எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருங்க, நான் சீக்கிரமா வந்துடுறேன். அம்மா, லாயர் வந்திருக்காரு. வணக்கம் மேடம். வாங்க. சம்பத்தோட ஜாமீன் என்னாச்சு? அது வந்து என்ன சொல்லுங்க சார். அது ஒன்றும் இல்லை மேடம். ஜாமீன் மனு அப்ளை பண்ணியிருந்தோம்ல, அது ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா என்ன? ஃபர்தரா என்ன பண்ணணுமோ அதை பண்ண வேண்டியதானே? அம்மா, எல்லா ஃபார்மாலிட்டிஸும் பண்ணியாச்சுமா. அப்படியா? அப்ப ஜாமீன் எப்ப கிடைக்கும்? 1 வீக்குள்ள கண்டிப்பா கிடைச்சிரும் மேடம். சம்பத் சார் எப்படியாவது வெளில கொண்டு வந்துடலாம் மேடம். ஓகே, 1 வாரம் தான் டைம். அதுக்கு மேல 1 நாள் கூட சம்பத் ஜெயில இருக்க கூடாது. இருக்க மாட்டார் மேடம், அதுக்கு நான் கேரண்டி மேடம். சரி, நீங்க கிளம்புங்க. ஓகே மேடம், வரேன் தம்பி. என்ன மனோஜ், வேற ஏதாவது சொல்லணுமா? ஆமாம்மா. என்ன? ட்ரைனிங் முடிஞ்சு ஈஸ்வரி நாளைக்கு ஐபிஎஸ் ஆஃபீஸரா திரும்ப வரேன். வரட்டும் மனோஜ், வரட்டும். அவ திரும்பி வரதுக்காக தான் நானும் காத்துட்டு இருக்கேன். ஆமா, அவ எப்ப டியூட்டில ஜாயின் பண்ண போறா? தெரியலம்மா. அத முதல்ல விசாரி.
அவ டியூட்டில ஜாயின் பண்ற அந்த நாள் அவளுக்கு கடைசி நாளா இருக்கணும். ம் சரிம்மா.